சந்தியா ஜானகி சீரியலில் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. மாயா வந்து சபையில் வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம சாருமதி. உடனே சீனுக்கு வந்து ருத்ரதாண்டம் ஆடிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சரியாக வர மாட்டேங்குது. பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். மணி என்ன நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது டச்சப்லாம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பத்மா நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், நீ வந்தாவா இல்லாட்டி என் ஃபோட்டோ தான் தனியாக இருக்கும். அப்புறம் வருங்கால உன்னோட பேத்தி பேரன்களுக்கெல்லாம் பாட்டி யாருன்னே தெரியாமல் போயிடும். பார்த்துக்க அவங்க அம்மாவே வந்து பெரிய மனசு பண்ணி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஓ சௌரியன்னொன்னே அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. நம்ம பத்மாவும் மணியும் விதவிதமாக வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துட்ருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பத்மாவும் நம்ம மணியும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து என்னை யாரும் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பார்வதி வந்து சிவராமகிட்ட என்னாலலாம் அண்ணங்கிட்டலாம் திட்டலாம் வாங்க முடியாது. ஏய் உங்கள் அம்மாவே எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன உங்கள் அண்ணன் நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது மாயா எப்படி இருந்தாலும் நம்மளை கூப்பிடும்போது நம்ம ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கணும். எங்கள் ஃபேமிலியாகவும் ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம 2 பேரும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இல்லவே இல்லைங்க. எனக்கும் வந்து அன்பாக ஆசையாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் பத்மாவும் பார்வதியும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் இதே மாதிரி சரியான சந்தர்ப்பத்தில் இருக்கிறப்ப ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்க, அண்ணெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க நம்ம மாயா. அடுத்தது சிவராமன் ஜோடி தான் வாங்கன்னு சொன்னோன்னா குழந்தைங்களோட வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அடுத்தது அவங்க 2 பேரும் தனியாக வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரகுராம் மாட்டுக்கும் மாடிக்கு வந்து குடுக்குன்னு போயிட்டாங்க. அந்த இடத்துல கார்த்தியும் வந்துட்டாங்க. என்னது கார்த்தியும் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே தானே ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ கேஷுவலாக வந்து எடுக்கிறாங்க. அடுத்தது ஷோல்டரில் கை போடலான்னு இருக்கிறப்ப மாயா வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஜென்ரலாக நார்மல் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து அதே மாதிரி கேஷுவலாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம். எல்லாரும் அவங்க இஷ்டப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விருப்பத்துக்கெல்லாம் யாருமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. மாயா கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா எல்லாமே வந்து கனக்கச்சிதமாக சூப்பராக இருக்கும்னு நினச்சி இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் ஒரு பக்கம் வந்து அதே மாதிரி திருப்பி வந்து ஒன்றா நிற்கிற மாதிரியே ஃபோட்டோ வந்து எடுக்கலான்னு இருக்கிறப்ப ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று ஃபோட்டோ எடுத்துக்காங்கன்னு சொன்னோன்னே போதும். அடுத்தது சீனு நீ போய் ரெடி ஆகுப்பான்னொன்னே சீனு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் வந்து போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து நிற்கிறாங்க. இது வந்து நம்ம மாயா தான் எடுத்து கொடுத்த சட்டை போல இருக்குது. உனக்கு பிடிச்ச சட்டையை வந்து போட்டுட்டு வந்து நிற்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, என்ன தான் நீ கண்டுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல 2 பேரும் சாருமதியும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டச்சப் வந்து பண்ணுறாங்க. பண்ணோன்னே வந்து இதுவே வந்து நக்கல் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியை வந்து இவங்க பிடிக்கிறதோட மாயா நீ வந்து பிடிக்கணுன்னா கண்ணாடியை வந்து மாயா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. சீனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சரி பரவாயில்ல, இதெல்லாம் நார்மலான விஷயந்தான், இதுக்கெல்லாம் கோவப்பட்டா சரி வராதுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அந்த இடத்துல சீனும் அதே மாதிரி வந்து டச்சப்லாம் நீயே பண்ணுறியான்னு சொன்னோன்னே மாயாவே வந்து பண்ணுற மாதிரி இருக்காங்க. உன் மனசுக்கு இதெல்லாம் வலிக்கும்னு தெரிஞ்சு தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேட்டு பாரு என் ஆட்டம் வேறு லெவலில் இருக்க போதே, என்னை யார் இங்கே கேள்வி கேட்க போகிறாங்கன்னு சொல்லி சாருமதி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செருப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல ஃபோட்டோ எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லி செருப்பை வந்து ஃப்ரேம்குள்ளேயே வந்து வைக்கிறாங்க. அச்சச்சோ இந்த செருப்பை யாராவது எடுத்து வச்சா நல்லாயிருக்கும், மாயா நீ எடுத்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா சீனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அந்த செருப்பை வந்து மாயா வந்து எடுத்துகிட்டு அந்த ஃப்ரேமுக்கு வெளியே ஒரு 10 அடி தூரம் வந்து நடந்து போகிறாங்க. சீனு வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல மாயா நில்லு மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் மாயா செருப்பு எடுக்கிற வரைக்கும் என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, இதை தட்டி கேட்க யாருமே இல்லையாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சீனு வந்து பொங்கி வந்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல மாயா யாரை கேட்டு அந்த செருப்பு எடுத்த, இல்லைப்பா அவளுக்கு கேஷுவலாக தான் இதெல்லாம் சொன்னான், பெரிய பிரச்சனையாலாம் சொல்லவே இல்லை. இந்த செருப்பை எங்கேருந்து எடுத்தியோ அங்கே திருப்பியும் வை அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுக்கு நான் சொன்ன வேலையை வந்து அவள் தான் செஞ்சுட்டால, எதுக்கு தேவையில்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சாருமதி கேட்டோன்னே சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட் நடக்கணும்னா கண்டிப்பாக இது எல்லாம் செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேங்கிற மாதிரி தான் சீனு வந்து அதிரடியாக மாதம் வந்து கத்துறான். மாயா வந்து அந்த செருப்பு எடுத்து அதே இடத்துல வந்து வைக்கிறாங்க. சாருமதி நீ தானே உன் செருப்பு தானே அது, உன் செருப்பு உன் கையால் எடுக்க மாட்டியா, அதுக்கு வந்து அசிஸ்டண்ட்டு 10 பேர் வேணுமா அப்படின்னு சொன்னால் நீ ஏன் போய் உன் செருப்பை தூக்கி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இல்லையப்பா நான் செருப்பை தொட்டால் அது ஒரு மாதிரியாக இருக்கும், உன் செருப்பு தானே வேறு யாரும் செருப்பு இல்லைல்ல, போய் தூக்கி போட்டுட்டு வரணுன்னே ஃப்ரேம்குள்ளேயே தூக்கிட்டு போடுறாங்க. போட்டுட்டு இந்த பக்கம் வராங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி அவகிட்ட நான் சொன்னா நீ எதுக்கு ஓவராக வந்து கத்துற, சீனு நான் உன்னோட மனைவியாக ஆக போகிறவ, அப்படி இருக்கும்போது என்னோட கௌரவத்தை நீ தான் காப்பாற்றணும், நீ இந்த வீட்டோட மருமகளாக வரப்போகிறவ, ஆனால் அவள் இந்த வீட்டோட பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாயா தான். என்ன நினச்சிட்டு இருக்க, உன் வேலையை நீ செய் சரியா, ஏதோ துணி எடுத்து வைக்கணும் வேறு எதாவது எடுத்து வைக்கணும்னா கூட நான்
அதுக்கே யோசிப்பேன். நீ என்னடான்னா சபை மத்தியில வந்து மாயாவை அசிங்கப்படுத்துற. நீ என்னோட மனைவியாவே இருக்கலாம். ஏன் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் கூட முடியலாம். ஆனா அது முக்கியம் இல்ல. எனக்கு எல்லாரோட கௌரவத்தையும் நான் தான் இந்த வீட்டோட பையனா இருந்து காப்பாத்தணும். சரியா? ரகுராமோட வளர்ப்புனா அப்படிதான் எல்லாருக்கும் சரிசமயமா, நியாயமா தான் நடந்துப்பேன். உன்ன மாரிலாம் நடந்துக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, சரி சீனு ஃபோட்டோ எடுக்கலாமா? இன்னும் முடியல. செருப்பு எடுக்க சொன்னேன்ல. நீ முதல்ல மாயா கிட்ட மன்னிப்பு கேளு. அதுவும் இந்த சபையில எல்லாரும் பார்க்குற மாரி நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். என்ன சீனு நெனச்சுக்கிட்டு இருக்க? நான் மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? நான் ஜஸ்ட் லைக் தட்ன்னு தான் சொன்னேன். அதே மாரி தான் அவளும் எடுத்து வச்சா. அதுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்படியா? இங்க ஃபோட்டோ ஷூட் நடக்கணும்னா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். எல்லாரும் முன்னாடியும் வந்து செருப்பு எடுத்து வைக்க சொல்லும்போது, உனக்கு சந்தோஷமா, மனசு ஃபுல்லா குளு குளுன்னு இருந்துச்சா? அதே மாரி எனக்கும் ஆகணும்னா, நீ இப்ப மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். இல்லாட்டி இங்க ஃபோட்டோ ஷூட்டே நடக்காதுங்கிற மாரி சீனு வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து, பரவால்ல இவன் செருப்படி அடிச்சுட்டான். சாருவ அப்படின்னு சொல்லி தான் மணிவண்ணன்லேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சாரி மாயா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சாருமதி, வா இப்போ பக்கத்துல வந்து நில்லு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னோன்னே, ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு இருக்காங்க. மனசு ஃபுல்லா கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சாருமதி. கல்யாணம் மட்டும் ஆகட்டும்டா, உன்னையும் இந்த குடும்பத்தையும் எப்படியெல்லாம் பழி வாங்குறேன்னு பொறுத்து இருந்து பாருங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க நம்ப ரகுராம வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்து மாயா வந்து அவங்க ரூம்குள்ள வந்து போறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "பெரியப்பா மன்னிச்சிருங்க. எதுக்கும்மா மன்னிப்பு கேட்குற? தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கயேன். மன்னிப்பு கேட்கறதுல லாஜிக் இருக்கு. இது மாரி ஒரு விஷயம் பண்ண போறேன்னு நீயே முடிவு பண்ணிட்ட. நான் ஒண்ணும் எனக்காகலாம் பண்ணல பெரியப்பா. நீங்க தான் சொன்னீங்க, பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷத்துக்காக எல்லாமே செய்யணும்னு. இது யார் யாரோட ஆசைன்னு தெரிஞ்சா நீங்களே இது மாரிலாம் பேச மாட்டீங்க. கல்யாணம் பொண்ணுங்களோட ஆசை தான். தனலட்சுமி ஆசைப்பட்டாளா? ஆமா. தனலட்சுமி, சாருமதி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசைய நிறைவேத்துறதுக்கு நீங்க எனக்கு பொறுப்பு குடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆசைப்படுறத நான் நிறைவேத்தி தரணும்னு நீங்க எனக்கு ஒரு கடமையும் குடுத்துருக்கீங்க. அந்த கடமைய நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அத செய்ய வேணான்னு சொன்னீங்கன்னா எப்படிங்கிற மாரி கேட்குறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம ரகுராம், நீயே வந்து எதுவா இருந்தாலும் பேசிட்டு நீயே ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரணும்னா, அது எனக்கெல்லாம் முடியாது. நீங்க நெனச்சபடி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏன் உங்க அம்மா கூட ஃபோட்டோ எடுத்தாங்க, பாட்டி. அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அதே மாரி தான் ஜானகியும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க மத்தவங்க மாரி பார்வதி, பத்மா மாரிலாம் ஆசைப்படுவாங்க. ஆனா, அத விட்டு குடுப்பாங்களான்னு பார்த்தா, இந்த குடும்பத்துக்காக விட்டு குடுத்துருவாங்க. அவங்க ஆசைய வந்து நிறைவேத்தணும். வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லாத விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பக்கத்துல ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. நீங்க என்ன பண்ண போறீங்க? மத்தவங்கள மாரி இருக்க போறீங்களா? இல்லாட்டி நீங்க அவங்கள தள்ளி வச்சு தான் பார்க்க போறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது நார்மலான விஷயம் தான். எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கிறப்ப, அவங்க ஃபோட்டோவும் உங்க ஃபோட்டோவும் இருக்காதுன்னா, என்ன பெரியப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மனச வந்து நீங்க வந்து சமாதானப்படுத்திப்பீங்க. ஆனா, அவங்களோட சின்ன சின்ன ஆசைய வந்து நிறைவேத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்களோட பொறுப்பு தானே. நீங்களே வந்து யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமையும் ரெடி ஆயிட்டு கதவ வந்து தொறக்குறாங்க. "இன்னும் இங்க ஃபோட்டோ ஷூட்லாம் ஒண்ணும் முடியல. யார் வரப்போறா?" அப்படின்னு சொல்லி மாயாட்ட கேட்கும்போது, "நீங்களே பொறுத்திருந்து பாருங்களேன். அவங்க தான் இந்த வீட்டோட பெஸ்ட்டான கப்புள். அண்ணனும் அண்ணியுமா. அவங்க வரதெல்லாம் சந்தேகம் தான். அண்ணன் இதுக்கெல்லாம் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "பாட்டியே வந்துட்டாங்க. அண்ணன் ஒத்துக்க மாட்டாங்களா என்ன?" பின்னாடி பார்த்தா ரகுராம் வந்து காஸ்டியூமோட மாஸா வராங்க. எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.